தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, புதிய வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள். தொடங்கிய பணிகளை முடிப்பீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறும். சம்பள உயர்வு உண்டு. மூத்த சகோதரர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகளால் பெருமை உண்டு. புதிய தொழில்களை முயற்சிப்பீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டு. அரசியலில் புதிய பொறுப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் குதூகலம் கூடும். மிதுனராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். சகோதர வழியில் ஏற்றம் உண்டு. பிள்ளைகளால் பெருமை உண்டு. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். கடகராசி நேயர்களே, சக பங்குதாரரிடம் விட்டு கொடுத்து செல்லவும். புதிய தொழில் முயற்சியை தற்போது ஒத்திவைக்கவும். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். உயர்கல்வி படித்து முடிப்பீர்கள். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, அயல்நாட்டு தொழில் ஆதாயத்தை தரும். முடிந்தவரை கூட்டு தொழிலை தவிர்ப்பது நன்று. சக பங்குதாரரிடம் வாக்குவாதம் கூடாது. வீடு கட்டும் பணியை முடிப்பீர்கள். பணம் பல வழிகளில் வரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, மனசஞ்சலம் விலகும். கூட்டு தொழிலில் ஏற்றம் ஏற்படும். வங்கி கடன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர ஒற்றுமை கூடும். தொழிலாளிகளின் ஒற்றுமையால் புதிய தொழிலை உருவாக்குவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். தேவைக்கேற்ப பணம் வரும். பெரிய மனிதர்களின் ஆலோசனை உண்டு. அரசியலில் புதிய ஈடுபாடு ஏற்படும். பிரமுகர்களின் ஒத்துழைப்பால் பல காரியங்களை சாதித்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, முடிந்தவரை புதிய முதலீடுகளை தவிர்த்துக் கொள்வது நன்று. ரியல் எஸ்டேட் தொழில் கை கொடுக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்கள் உயர்வு காண்பீர்கள். பிள்ளைகளால் பெருமை உண்டு. அயல்நாட்டு தகவல் ஆதாயத்தை தரும். தனுசு ராசி நேயர்களே, புதிய தொழிலை செய்ய முற்படுவீர்கள். சக பங்குதாரர்கள் விட்டு கொடுத்து செல்லவும். அயல்நாட்டு கல்வியை படித்து முடிப்பீர்கள். அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். நிலபுலன் சம்பந்தமான விஷயங்களில் லாபம் உண்டு. சொத்து சேர்க்கை ஏற்படும். மகர ராசி நேயர்களே, குடும்பத்திலிருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. தேவைக்கேற்ப பணம் வரும். செலவினங்களில் எச்சரிக்கை தேவை. அதேபோல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களே, பொது பணிகளில் ஈடுபடுவீர்கள். தர்ம காரியங்களில் மனம் செல்லும். கோயில் குளங்கள் சென்று வருவீர்கள். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் ஏற்றம் உண்டு. மீனராசி நேயர்களே, படித்த படிப்பிற்கேற்ப வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். அயல்நாட்டு தகவல் ஆதாயத்தை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையின்றி கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். நீண்ட நாள் வம்பு வழக்கில் இருந்த சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவீர்கள். மகர ராசி நேயர்களே, தினமும் நெற்றில் சந்தனம் இடுவது தங்களுக்கு வெற்றியை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.